ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லை நீங்களே பாருங்க. வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் டைரிஸ். வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் ட்ராவல் டைரிஸ் அப்படிங்கிறது தான் என்னோட சேனலோட பேர். இதில் ட்ராவல் எங்கேயோ ட்ராவல் ஆகி போயிடுச்சு போல. வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் டைரிஸ். ஆனா இந்த பேஜ்ல ஹேமா கிடையாது. எது எது என்னன்னு யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு, ஏன்னா இது ஆல் பாய்ஸ் ட்ரிப். என்ன வேற என்ன சொல்லுவான், உங்க அப்பாவை பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். அழகான பையனை நினைச்சீங்கன்னா, நீங்க அழகான பொண்ணுங்கன்னா ரெட் ஹார்ட் போடுங்க, அழகான பையனா இருந்தா கிரீன் ஹார்ட் போடுங்க கமெண்ட்ல. அது அந்த கமெண்ட் இந்த லைக் வந்தா இதுன்னு இருக்குல்ல, அதையும் போட்டுட்டு இருப்பானுங்களா. ஆமா, விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் எங்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு பாய்ஸ் மட்டும் ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அதுவும் வால்பாறைக்கு போயிருக்காங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் எனக்காக என் சேனலுக்காக vlog பண்ணி கொடுக்குறேன்னு வேற ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. அதை நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 rupees தான் போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 5 rupees தான் போல். பட் மொபைலில் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோனா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் போட்டிருந்தது. பட் பல்காக போனீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு 10 பேர் போகிறீங்கன்னா ஒரு 2 மொபைலுக்கு மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கே அப்படி தான் இவங்க வாங்கியிருக்காங்க. 2 மொபைலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே வாங்கியிருக்காங்க. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? நாங்க தான் வால்பாறைக்கு நாங்க தான் இந்த இடத்துக்கு இடம் பேர் என்ன தெரியாது, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல நாங்க சுத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் இருக்கோம். வாழ்றதுக்கான கூறு ரொம்ப கம்மியான அந்த காலத்துல சாத்தியக்கூறு. அந்த காலத்துல அமெரிக்க பழங்குடியினர் இந்த இடத்துல தான் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வலிக்கு வந்துருண்டா, இறங்காத. எத்தனை அடி விழுந்திருக்கோம் மேல போடுவோம். லாஸ்டா போனீங்க, நீ வந்து மாமலம் கண்டு வரலையா? வந்தல சரியான ஷாட்டு. ஐயோ அடி மூணு டம்மா உழுது பாலையில. சரியான ஷாட்டு, பயந்துட்டேன். இவன் மாதிரி ஏன்டா நடுவில் புந்துக்கிட்டு வளர்ப்பிட்டு கிடக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க? Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals that
மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறது, என்ன பிளேஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்னு தெரியாமையே பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதாவது பரவாயில்ல, ஐட்னரியை போட்டு கொடுத்தது நான் தான். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது இது என்ன பிளேஸ்டா, இது என்ன பிளேஸ்டா, எனக்காக விலாக்லாம் வேறு பண்ணியிருக்காங்கன்னு வேற சொன்னீங்க. சரி என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லுடான்னு கேட்டால் எவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. சரி ஓகே, இருக்கிற வீடியோவை வச்சு ஏதாவது ஃபன்னாவது எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலும் வால்பாறை வந்து என்னென்ன பிளேஸ்லாம் போகலாம், கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஷார்ட்ஸாகவே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஆலியார் டேமை பற்றி பார்ப்போம். இந்த ஆலியார் டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையோட அடிவாரத்தில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வால்பாறைக்கு போகிறப்பையும் இது பார்க்கலாம், இல்லை பொள்ளாச்சிக்கு வந்தால் கூட இந்த டேமை வந்து நீங்கள் பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற இந்த ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா 1959லேருந்து 1969 பீரியடில் வந்து கட்டப்பட்டது. அதே மாதிரி 1962 அக்டோபர் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களாலையும் காமராஜர் அவர்களாலையும் இந்த ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டது. எதுக்காக முக்கியமாக இந்த ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்காக தான் இது வந்து திறந்திருக்காங்க. ஸோ இந்த லேக்குக்கு எங்கேருந்தெல்லாம் வாட்டர் சோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஆலியார் ரிசர்வாயர்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மூலியமாக கிடைக்குது. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பாலக்காடில் இருக்கிற பரம்பிக்குளம் ரிசர்வாயர்லேருந்து ஒரு கால்வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீர் கிடைக்குது. இந்த ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம், ஆலியார், சோலையார், துணக்கடவு, தேக்கடி, பாலார் இப்படி பல இடங்களில் இருந்து வர நீரூற்ற ஒன்றோட ஒன்று டனல் வழியாக இன்டர் கனெக்ட் பண்ணி மின் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ல வந்து சொல்கிற மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிள் ஸ்கீம் தான் இதை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கால்வாய், இப்போது இங்கே வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்களே வேட்டைக்காரன் புது கால்வாய், ஸோ இது வழியாக வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணி பவர் ஜென்ரேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான். இதில் விசிட்டர் அட்ராக்ஷனுக்காக என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க், கார்டன், அக்வாரியம், ப்ளே ஏரியா, மினி தீம் பார்க், போட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர விசிட்டர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பர் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 235 அடி அண்ட் இந்த வாட்டரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 120 அடியில் இருக்குது. ஸோ நார்மலாக இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 1050 அடியில் இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை அது எதுக்காக கட்டப்பட்டது, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா இன்னும் அதை வந்து இன்னும் நம்ம நல்லா ஆழமாக ரசிக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்கிறது. எனக்கு பர்டிகுலராக ஒரு இடம் போகும்போது அந்த இடத்த பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஹிஸ்ட்ரியோ இல்லை எதுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க, இதனால என்ன பயன், இது எப்போ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப ஆர்வம். ஸோ அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டதை தான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். இப்படி போகிற இடத்துல நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு மட்டும் வராமல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கும் நாலேஜ் நல்லா கிடைக்கும். இவனுங்க வந்து பயங்கரமாக நல்லா அங்கே சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணட்டும். வீடியோ देखो अरे कोलकाता भैया वीडियो देखो लाइक करो என்ன என்ன நசுங்குது? டேய் நசுங்குதா? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. மண்டை பொழந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்க்கு தான் போயிருக்காங்க. ஆலியார் டேமுக்கு வரவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மங்கி ஃபால்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக போவாங்க. பாரு எராசாத்தி
போகிற வழியிலலாம் வந்து குரங்கு யானையெல்லாம் 3D எஃபெக்டில் செதுக்கி வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வால்பாறை போகிற வழியில் இருக்குது. அதுவும் ரோட் சைடே தான் இருக்குது. ஸோ போகிறவங்க எல்லாமே நல்லா இங்கேயும் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டும் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்க்கு அப்புறம் வந்து வால்பாறை மேலே ஏறும்போது ஆலியார் டேமோட ரிசர்வாயர் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ரிசர்வாயரோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பெண்டில் திரும்ப உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு போஸ்ட் கம்பம் கூட வச்சுருந்தாங்க, மறையாடுகளே ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுப்பதை தவிர்ப்பீர். ஓகே, அங்கே இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போகக்கூடாது போல இருக்கு. ஸோ இந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் மேலே ஏற இருக்கும். லைக் அட்டக்கட்டி வியூ பாயிண்ட்டு, ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டு, ஜங்கிள் வாக்கு, டைகர் வியூ பாயிண்ட்டுன்னு நிறையா இருக்குது. அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா ஒரு அப்பர் வாட்டர் ஃபால் பார்க்கலாம், ஆலியாரோட அப்பர் வாட்டர் ஃபால் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வால்பாறையில் இருக்கிற ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ். ஸோ இது நிறையா இருக்குது மேலே ஏற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா. நான் வந்து ஒரு ஐட்னரி தனியாகவே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ வால்பாறை ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வே இருக்குது. ஒன்று வந்து அதிராப்பள்ளி வே, இன்னொன்று வந்து ஆலியார் வே. ஆலியார் வழியாக போனீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டை தான் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ டைமிங் வந்து 7 AM to 5 PM, அதுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடணும். ஓகே, ஆனமலை டைகர் ரிசர்வ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. எனக்கும் இது தெரியாது, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இதோட தொடர்காடு சின்னார் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கேன். கேரளா பார்டரில் இருக்கிற அந்த சின்னார் ஃபாரஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து மூணாருக்கு போகிற ரூட்டில் இருக்குது, மறையூர் தாண்டி. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா எலிஃபேண்ட்டோட நடமாட்டம்லாம் நிறையா இருக்குது. நாங்களே வந்து 2 டைம் இது வரைக்கும் மூணார் போயிருக்கேன். அந்த 2 டைமே பார்த்தீங்கன்னா நிறையா எலிஃபேண்ட்டை வந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலியார் டேமை கிராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட் வரும். இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மங்கி ஃபால்ஸ் வரும். ஸோ மங்கி ஃபால்ஸோட டிக்கெட் வந்து இந்த செக் போஸ்ட்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இவங்க வந்து டைரெக்டாக மங்கி ஃபால்ஸில் தான் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு அழகான க்ரீனரியான வால்பாறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஒரு ஹேர்பின் பெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்க வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். அடிக்கிற குளிருக்கு எங்கேயோ போய் நல்லா ஸ்நாக்ஸ் தின்னுட்ருக்கானுங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட்டு, பஜ்ஜி, போண்டா, முக்கியமாக மேகி இதெல்லாம் சாப்பிட்றதே ஒரு வேற லெவல் ஃபீல் தான். என்ன வேணும்? பஜ்ஜி வேணுமா, போண்டா வேணுமா, என்ன இருக்கு? ஐயோ, சாப்பிட போனால் போய் திங்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு இவனுங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோப்பா, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து ஹேமாஸ் டிராவல் டைரிஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, ஒரு மரியாதை பண்ணிடுங்க. இல்லனா இவர் தற்கொலை பண்ணி பாரு. படத்துல வர மாதிரி தூது குடிப்பாரு. தூதா படத்துல வர மாதிரி தூது. யாருக்கு எக் மேகி சொல்லுங்க. எனக்கு 1 எக் மேகி. 4. உங்களுக்கு ஒரு எக் மேகி 5. மாமா உங்களுக்கு எக் மேகி. நல்லா அடித்து நவுத்துங்கடா, செம்மையாக தின்றானுங்க. ஓகே, நான் போனாலும் அப்படி தான். ஆக்சுவலி எனக்காக vlog பண்ணுறேன்னு எடுத்து கொடுத்துட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறையை தான் வந்து எனக்கு வீடியோவாக கொடுத்துருக்கானுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தான் கதறிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, இதுவும் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது. எனக்கு இருந்தது வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப எனக்கு ஃபன்னாக தான் இருந்தது.
ஐயோ. ஸோ டே 1 வீடியோ இதுவே பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ டே 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் சுருக்கி போட முடியுமோ அவ்வளோ தூரம் போடுறேன். அண்ட் தனியாக ஐட்னரிக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் ஒரு 11 பேர் ஒரு சூப்பரான ட்ரிப் போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் போயிட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஒரு விர்ச்சுவல் டூர் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.